ஹலோ கைஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா நெய்வேலி டவுன்ஷிப்பில் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருச்செந்தூர் போகிறோம் எல்லாருமே. நான் ஒரு 4 பேர் போகிறோம், திருச்செந்தூருக்கு போகிறோம். இதுக்கு மேலே வர வீடியோஸ் எல்லாமே அந்த பயணம் எப்படி இருந்துச்சு, அந்த பயணத்தில் இருந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். திருச்செந்தூர் போகிறதுக்கு நம்ம பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 518 ரூபா. நம்ம நெய்வேலி டவுன்ஷிப்லேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு திருச்செந்தூர் பஸ்ஸு வந்துடுச்சு. ஸோ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:19 ஆகுது. ஸோ ஏறி உட்காந்துருக்கேன். எத்தனை மணிக்கு பஸ் எடுப்பாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக நமக்கு வந்து 8:45 9 மணிக்கெலாம் வந்துருக்கணும். பஸ்ஸு எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. பஸ்ஸு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் திருச்செந்தூர் எத்தனை மணிக்கு போகிறேன்னு தெரியல. கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 9 மணிக்கு தான் பஸ் எடுத்துட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம திருவச்சலம் வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேரை வெயிட் பண்ணிட்டு எத்தனை மணிக்கு போட்டு 9:40 டிக்கெட் 2-3 பேர். இப்போ லாஸ்ட் படிப்போம் 22 போனேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் நான் போகணும் நம்ம ஆசை கோயிலுக்கு போவாங்க. யாரோ சொல்லும்போது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆபத்துக்கு கேட்டு முடிவு போறான். யாரு சரவண இவன் தான். பாத்துட்டு இருக்கேன் வேறீங்க. யாரு இது பெரிய போட்டீங்க? கதையை வந்து ஏத்துன்னு ஏத்துறாரு. மைக்ல வந்து பாருனாரு பேசுங்க. நீங்க எடுத்துக்கலாம்ல. சரிப்பா அந்த புள்ளாட்டு மாடி. 5 hours later. மதுரை வந்தாச்சு. மதுரையில் ஐயங்கார் பேக்கரி சரிங்களா? ஏன் மதுரை தூங்க நான் சொன்னாங்க. மணி 2 பரவாயில்ல பயங்கர குழப்பமாக இருக்குது கடையை. அதனால தான் மதுரை தூங்க நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக வந்துச்சு. வண்டி வந்துருச்சுல ஆடியோ மாதிரி டயர்டாகிடுச்சு. திருப்பியாக மணி கரெக்டாக ஆயிடுச்சு. நம்ம திருச்செந்தூர் தூக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நான் பிரச்சனை இப்போ சார்ஜ் எதுவும் இல்லையா? இல்லைங்க. எவ்வளோ பாருங்க, இந்த அட்வைஸை பாருங்க. ரியல்மி பவர் பேங்க்கு சாம்சங் ஃபோனில் எந்த ஃபோன்லையும் ஏற முடியாது. ரியல்மியோட தவிர சாம்சங்கோட தவிர சாம்சங்கோட தவறு இல்லைங்க, ரியல்மியோட தவறு தான் அது. ஏன்னா எந்த பவர் பேங்காக இருந்தாலும் எல்லா ஃபோனுக்கும் ஏறணும் சார்ஜ். அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70-80 இருக்கும். அந்த வயசுலேயும் உழைச்சிட்ருக்காரு. அவர் காமிக்கிற படம். ஸோ வந்து பார்த்தீங்களா அந்த அளவுக்கு அவர் உழைச்சிட்ருக்காரு இந்த வயசில், இந்த டைமிங்கில். அவரெல்லாம் பார்க்கும்போது தான் உழைக்கிறதுக்கான ஒரு இது நமக்கு கிடைக்கும். 2 hours later. ஸோ இப்போ தூத்துக்குடியில் வந்து நின்றுருக்கு டீ பிரேக்காக. கரெக்டாக 5:48 ஆகுது. மணி வந்து 5:48 ஆகுது. இப்போ தூத்துக்குடி வந்துருவோம். hours later. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 6:53. நாங்கள் வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டாங்க. திருச்செந்தூர் வந்தாச்சு. இப்போ தான் அந்த பஸ்ஸில் வந்து இறங்கணும். செம்ம கூட்டாங்க. வரவே முடியும், நிற்கவே முடியும் இடம் இல்லை.
ஃபஸ்ட்டு